ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து உறுப்பு பாதிக்கப்படுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு கண்கள் தான். அதே மாதிரி வந்துட்டு டேஞ்சர் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரெயின் இன்வால்மெண்ட், ஹார்ட் இன்வால்மெண்ட். சாகிறது எதனால அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லங்ஸ் ஃபெயிலியர், ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னால சாவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஐசியூ சப்போர்ட் தேவை. ஐசியூ சப்போர்ட்டில் என்னென்னலாம் நம்ம மெயினாக பண்ணுவோம்னா அவங்களுக்கு வென்டிலேட்டரி சப்போர்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து அசிடோசிஸ் அதிகமாக இருக்கிறதுனால லங்ஸில் வந்து அந்த லங்ஸில் வந்து ஓவர் பிரீத்திங் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் தேவை. ஸோ அவங்களுக்கு வென்டிலேட்டர் கேர் வந்து நம்ம கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பிளட் லெவலில் அந்த மெத்தனாலோட லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபார்மிக் ஆசிட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணுவாங்க, ஹீமோடயாலிசிஸ். ஸோ ஹீமோடயாலிசிஸ் பண்ணுறதுனால அந்த மெத்தனால்ஸ் லெவல் அந்த ஃபார்மிக் ஆசிட்ஸ் எல்லாமே வாஷ் அவுட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து பெட்டர். ரெண்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, மூளை லெவலில் வலிப்பு வருது இந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி காக்கா வலிப்புக்கான இன்ஜெக்ஷன்ஸ், மாத்திரை இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கும். 3. 4வது ஸ்பெசிஃபிக் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பாம்பு கடிச்சதுன்னா ஆன்டி பாம்பு மருந்து, புரியுதுங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு மருந்து டிபினா ஆன்டி டிபி மருந்து. மெத்தனால் மாதிரி கிடையாது. மெத்தனால்ன்றது ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து தாண்டினாலே ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபார்மிக் ஆசிட்னால ப்ராப்ளம். ஆனால் எத்தனால் வந்து லாங் டேர்மாக, ஓகேங்களா, ரொம்ப நாளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிருந்தாலும் லிவர் கெட்டு தான் போகுது. இல்லை ஒரே நேரத்தில் ஒரு பெரிய ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும் தான், டவுட் இல்லை. ஒருத்தர் வந்து மெத்தனால் குடிச்சிட்டு இவர் உயிர் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா 3 இம்பார்ட்டன்ட் அறிகுறிகள். ஒன்று வந்து அவர் ஹார்ட் மங்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட்டோட ரேட் குறையும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா பிராடிகார்டியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அவருக்கு வந்து மூளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுயநலவு வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சைன்ஸ். ஸோ பிராடிகார்டியா, அன்கான்ஷியஸ்னஸ் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் சைன்ஸாக வந்துட்டு இந்த மெத்தனால் பாய்சனிங்கில் வந்து ஏற்படும். இல்லை லிவர் மெயின்டைன் பண்ணோன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட விடக்கூடாது. உடம்புல வெயிட் போட லிவரில் ஃபேட் சேர ஆரம்பிக்கும். அது பேர் தான் நேஷ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஆல்கஹாலிக் ஸ்டீரியோஹெபடைட்டிஸ், ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது ஒன்று. ரெண்டாவது ஆல்கஹால் ஸ்மோக்கிங். ஓகேங்களா? ஆல்கஹால் வந்து லிவரில் தான் மெட்டபலைஸ் ஆகுது. அப்போ லிவரில் தான் போயிட்டு அது செரிமானம் மெட்டபலைஸ் ஆகுதுன்னா லிவரில் திருப்பியும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ 2. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த கேண்டு, ப்ராசஸ்டு, ஜங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். இதை 3 நீங்கள் பண்ணாங்கனாலே லிவர் வந்து செம்ம நீட்டாக இருக்கும். அதாவது நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் இது 3 தான். வெயிட்டு சேர விடாதீங்க, சரக்கு ஆல்கஹால் வேணாம், இந்த மாதிரி கேண்டு ப்ராசஸ் ஃபுட்ஸ் வேணாம். இது 3 நீங்கள் பண்ணிங்கனாலே பயங்கரமாக லிவர் மெயின்டைன் ஆகும். அப்போ வந்துட்டு எதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த 3 பண்ணாமல் மற்றதெல்லாம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிற விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க், செலினியம் இந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் மொசம்பியாக இருக்கட்டும், ஒரு எலுமிச்சையாக இருக்கட்டும், ஒரு நெல்லிக்காவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ், கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி இருக்கிற காய்கறிகள், பழங்கள்லாம் நல்லா இருக்கு. ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது, நார் சத்து உள்ள பொருட்கள், எக்ஸாம்பிள் வாழைத்தண்டா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லிவரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து உதவுது. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் வந்து டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ்க்கு போகலாம். அப்புறம் நல்லா ஓடுறது, டெய்லி ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங், ஜாகிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? ப்ளஸ் பேட் ஹேபிட்ஸும் இருக்காது. கரெக்டாக தூங்குறது, எழுந்துக்கிறது, இதை பண்ணிங்கனாலே வந்துட்டு லிவர் மட்டும் இல்லை எந்த உறுப்பாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். லிவருக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்ன இந்த 3 நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ணாலே வந்துட்டு லிவர் வில் பி வெல் அண்ட் குட். நீங்கள் அடுத்த கேட்ட கேள்வி வந்து என்னென்ன அறிகுறிகள் வந்து காமிக்கும் லிவர் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு வந்து செரிமானத்தில் பிரச்சனை வரும் சார். ப்ராப்பராக ஃபுட்டு சாப்பிட்டா செரிக்காது, வயிறுலாம் உப்ப ஆரம்பிக்கும். ஓகேங்களா? மோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக போகாது, இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது மஞ்சக்காமால், கண் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் மாறும். ஓகேங்களா? மஞ்சக்காமால் வந்து ஒரு டேஞ்சர் சைன் இந்த லிவர் ப்ராப்ளம். இது 2 தான் வந்துட்டு மெயின். இதை தாண்டி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் லிவர் போகும்போது பார்த்தீங்கன்னா வயிறில் தண்ணி சேர ஆரம்பிக்கும், காலில் தண்ணி சேர ஆரம்பிக்கும், லிவர் அந்த ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய அந்த மண்ணீரலோட சைஸ் வந்துட்டு பெருசாகிட்டே போகும். இரும்பும் போதோ வாந்தி எடுக்கும் போதோ பயங்கரமான ரத்தம் கலந்து வரும், ஹெமட்டோமெசிஸ்ன்னு சொல்லுவாங்க. மோஷன் போகும்போது பார்த்தா ரத்தம் வரும், மெலினான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே லிவரோட டேஞ்சர் சைன்ஸ் சார். ஸோ இதெல்லாமே வந்து லிவர் ஃபெயிலியர் இருக்கவங்க டேஞ்சர் கான்ஷியஸாக பார்க்கும்.